மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம் நான் ஷோ மோசனஸ் பிசி பரம் மோசனஸ் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம கிச்சா சுதீப் சார் நடிச்சிருக்கோம் மேக்ஸ் படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா pretty much நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கிற ஒரு ப்ரெமிஸ் தான். மினிஸ்டரோட 2 பசங்க, அதாவது 2 மினிஸ்டரோட ஒவ்வொரு பசங்க, சரியா, பேசிக்கலி 2 பாய்ஸ். ஓகே, பேட் பாய்ஸ் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ட்ரக் எல்லாம் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணி போய் இடிச்சு ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் பூத் வேறு இருக்குது. போலீஸ் மேலே தெரியாமல் போய் இடிக்க, அப்புறம் போலீஸ் வந்து அவங்களை பிடிக்க வரும்போது அவங்கள திருப்பி அடிக்க, அதுக்கப்புறம் போலீஸே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாரு நம்ம பாட்ஷா கிச்சா சுதீப் சார். ஓகே, ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிரும். ஸோ அந்த சம்பவம் என்ன, அதோட விளைவுகள் என்ன, எங்கே போய் கதை முடியுது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த படத்தோட கதைக்களம். நான் சொன்ன மாதிரி நிறைய வாட்டி பார்த்துருக்கிற கதைக்களம் தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து படத்தோட பாசிட்டிவ் சொல்லும் போது இதில் அது எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் ஆச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கதைக்களம் இதான், சரியா, தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக தோணுது ஸ்க்ரீன் பிளே. ட்ரெய்லர் பயங்கரமாக டிசீவ் பண்ணிடுச்சுன்னு தோணுது. ட்ரெய்லரில் பயங்கரமாக அண்டர் பிளே பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. சும்மா அந்த போலீஸ் கிட்ட போகிறாங்க, அப்படியே போலீஸை இவங்களே அடிக்கிறாங்க, ரவுடி போலீஸ்குள்ள ஒரு பேட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இமேஜ் எனக்கு கிடச்சிது ஃப்ரம் த ட்ரெய்லர். பட் ட்ரஸ்ட் மீ when I say this, I was very surprised with the screenplay and the non-linear narration ஆகட்டும். ஸ்மார்ட் ஸ்க்ரீன்பிளே, வெரி வெல் எக்ஸிக்யூட்டட், கிரிப்பிங் ஸ்க்ரீன்பிளே, ஒரு மாதிரி பேசியாகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன்பிளே வைஸ் பயங்கர என்கேஜிங்காக, பேசியாக, ஸ்மார்ட்டாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதான் சொன்ன மாதிரி அந்த ப்ரெமிஸ் ரொம்ப நம்ம பார்த்து பழகின ப்ரெமிஸாக இருந்தாலும் அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்க்ரீன்பிளே பிடிச்சது. ஸோ ஸ்க்ரீன்பிளே டெஃபினெட்லி இஸ் த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ இந்த ஃபிலிம். கிரேட் ஸ்க்ரீன்பிளே அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் கமிங் டு த கேரக்டர்ஸ். பாட்ஷா கிளியர்லி அந்த மேக்ஸ் டைட்டிலுக்கு மனுஷன் வாழ்ந்திருக்காரு. வேற மாதிரி ஒரு வைப், அந்த மனுஷன் வேற மாதிரி. அந்த மனுஷன் அவர் அந்த பிசிக்குக்கும் அந்த லுக்குக்கும் ஒரு மாதிரி அவர் கேரி பண்றாரு. அந்த முடி பறக்கிறதாகட்டும், அவர் முறைக்கிறதாகட்டும், அப்படியே அந்த சொடக்கு போட்டு சீன் ட்ரெய்லர் ரியாக்ஷன் இருப்பான், அது பண்றதாகட்டும், அவர் ஆட்டிடியூடு, அவர் பேசுற தோரணை, அவர் நடந்துக்கிற தோரணை, அவர் ஸ்மார்ட்டா காமா கம்போஸ்ட், அதாவது வந்து பயங்கர ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கூட அவ்வளோ கம்போஸ்டாக இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் அந்த கம்போஸ்டாக இருக்காருன்னா அதை நம்ம நம்பலாம். ஏன்னா ஹீஸ் கிளியர், ஹீ நோஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் மீட்டரில் இருக்கிற ஆள். ஸோ தட் வே பாட்ஷா ஹஸ் அப்சல்யூட்லி கில்ட் இட். அவரோட நான் சொன்ன மாதிரி அவர் நாட் ஓன்லி ஹிஸ் presence there, his action, his dialogue delivery, everything bang on, especially ஒரு சாதா சொன்ன ஏகப்பட்ட வேற லெவல் சீக்வன்சஸ் இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல ஒரு அந்த செலக்ட் நடுவில் அந்த சீன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடியே ரொம்ப சிம்பிளான ஒரு சீன் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த 2 பசங்க போய் ஜெயிலில் போடும்போது வழக்கம் போல அந்த ஜெயிலில் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விடுவாங்க. ஒன்றுமில்லை, நடந்து போயிட்டு இருக்கிற பாட்ஷா அப்படி திரும்பி வந்து அந்த லாக்கப் தோறடா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை காட்டிட்டு போவார். அந்த சீன்லாம் அந்த மாதிரி அது சொல்ற அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு விஷயம் ஆகட்டும். ஒரு வீடியோ கால் ஒன்று வரும் கமிஷனர் கிட்ட, கமிஷனர் கிட்ட இருந்து நினைக்கிறேன். அந்த வீடியோ கால் ஒரு மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணுவார். பியூட்டிஃபுல் ஆக்டிங். த மேன் ஹாஸ் அப்சல்யூட்லி கில்ட் இட். லவ் யூ பாட்ஷா. வேற மாதிரி ஒரு சம்பவம். ஸோ ஹி ஜஸ்ட் அந்த மேக்ஸ் இஸ் இவரோட பேர் தான் அந்த டைட்டிலே. அண்ட் இன் தட் வே ஐ வுட் டெஃபினெட்லி சே he single-handedly carried the film forward அப்படின்னு சொல்கிறேன். பட் there were many other great performances as well. நான் இளவரசு சார் சொல்லி தானோ சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. and also all the other police officers நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வரு மேம் சூப்பர் பண்ணியிருக்காங்க. வில்லன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வரு மேம் சாலிட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பேசிக்கலாகவே. ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி செம்மையாக கேரிகர் பண்ண அந்த லுக், என் ஷார்ட் ஹேர் வேறு கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷார்ட் ஹேர் பொதுவாகவே. ஸோ அந்த வகையில் ஷி ஆல்சோ லுக் கியூட். ஸோ அந்த வகையில் ஷி கேரிட் ஹர் ரோல் வெரி வெல். அண்ட் வம்சி சார் அந்த வில்லன் அவர் கேரக்டரும் ஓகே சூப்பராக இருந்துச்சு. சுனில் சார் வந்து கனி அண்ட் கேங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பில்டப் இருந்துச்சு. அவருக்கு ஏற்ற ஏதோ ஒரு பயங்கரமான சீன் வரும்னு நினச்சேன் நான். பட் அவரை கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஃபீல். பட் வாட் வாஸ் கிவன் டு ஹிம், ஹி பெர்ஃபார்ம். பட் எனக்கு அந்த கனி அண்ட் கேங் இந்த மனுஷன் இவ்வளோ வெயிட்டாக காட்டும்போது அதுக்கு ஏற்ற வெயிட்டான ஏதோ ஒரு சீன் இவருக்கும் வச்சிருக்கணுமோ தோணுச்சு. அது ஒரு சின்ன குறையாக தோணுச்சு. பட் மற்ற எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸஸ் வேர் ரியலி கிரேட். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் நான் செகண்ட் பாசிட்டிவாக பார்க்குறேன். மூணாவது பாசிட்டிவ் would be the cinematography. Outstanding cinematography right from the first announcement வீடியோலேருந்து இந்த ட்ரெய்லரில் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் நான்.
சினிமாட்டோகிராஃபி, அந்த கலர் பண்ண விதம், அந்த லைட்ஸ், ஐ மீன் கலர்ஸ் மீனிங் டு சே லைட் அப் பண்ண விதம், லைட் அப் பண்ண விதம், அந்த கேமரா மூவ் ஆகிற விதம், இட் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த போலீஸ் ஸ்டேஷன், அது உண்மையிலே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லை செட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் அந்த போலீஸ் ஸ்டேஷனை சும்மா அப்படியே ஒரு ஜூம் அவுட், சும்மா சாதாரண ஜூம் அவுட் ஷாட் காட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி அது மூவ் ஆகுது கேமரா, அதாகட்டும். அப்புறம் உள்ளே போய் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ள சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும், அந்த கேமரா அப்படியே மூவ் ஆகி அவங்க கேப்சர் பண்ணிட்டு போகிற விதம், அவங்களை அப்படியே ட்ராக் பண்ணுற விதம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். அதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்சஸ், கேமரா ஒர்க் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அண்ட் ஆல்சோ தி எடிட்டிங்கும் வந்துட்டு ஈக்குவலாக கைவிடுச்சு. நிறைய இன்டர்கட்ஸு, சில விஷயங்கள் அந்த எஸ்பெஷலி அந்த பாட்ஷா வந்துட்டு வில் ரீலிவ் வாட் இன்சிடென்ட், அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை இவர் எப்படி நினச்சிருக்குன்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை வரும வந்துட்டு போனதுக்கப்புறம் பாட்ஷா வில் அகைன் ரீலிவ் தட் சீக்வன்ஸ், அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரீக்ரியேட் தட் சீக்வன்ஸ் இன் இஸ் மைண்ட். சரியா, தட்ஸ் அ பெட்டர் வே டு புட் இட் நினைக்கிறேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அது வந்து இன்டர்கட்ஸில் வந்துட்டு பாட்ஷா வருவேன் அந்த மாதிரி அர்த்தம். எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே பேசியாகவும் கிரிப்பிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எடிட்டிங் ஆல்சோ வாஸ் டெஃபினட் பாசிட்டிவ் ஃபார் மீ இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் தென் கம்ஸ் த மியூசிக், கில்ட் இட். அஜ்னேஷ் லோக்நாத் சார் பிரிஸ்டார் மனுஷன். அந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு பர்சனலாக சாங்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ திங்க் ஐ லைக் தேர் 3 or 4 songs, 3 songs if I'm not wrong. ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ஐட்டம் சாங் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. தட் வாஸ் நீட். ஒரு ஃபஸ்ட் டைம் தான் நான் கேட்குறேன், ஓகேப்பா ஐட்டம் சாங் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி வந்து அந்த லயன்ஸ் ஓவர் வாஸ் எப்பிக். எனக்கு நான் ரியாக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், வேற மாதிரி இருந்துச்சு அந்த இடமாகட்டும். அப்புறம் இன்னொரு சாங் வந்துச்சு மேக்ஸிமம் மாசா, தட் வாஸ் ஆல்சோ குட். ஸோ அதுக்கு மேலே ஏதோ சாங் வந்துச்சா, அதெல்லாம் முன்னாடி ரிலீஸ் பண்ணி தான் ப்ராப்ளி கனெக்ட் பண்ணியிருக்க முடியுமோ, இன்னும் பெட்டரானு தெரியல. பட் சாங்ஸ் வைஸ் டெஃபினெட்லி ஓகே, குட், நைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பிஜிஎம்ஸ் கிளி, அஜ்னேஷ் லோக்நாத் கிளி ஸ்டார் மனுஷன், வேற மாதிரி பிஜிஎம். அண்ட் தென் கம்மிங் டு த ஆக்ஷன் சீக்வன்சஸ், பிரில்லியன்ட்லி கொரியோகிராஃப்ட். அது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பாட்ஷா அந்த பீப்புள் வரும்போது ஏறி பிடிச்சி அந்த ட்ரெயிலரில் காட்டியிருப்பாங்க, அப்படியே அந்த போலீஸை தாண்டி போய் எகிரி அடிப்பார், அந்த இடத்துல நடந்த ஒர்க் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு பர்டிகுலர் இடத்துல எங்கேன்னு தெரியல, ஐ மீன் லைக் போஸ்ட் இன்டர்வெல்லாம் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரிட்ஜ் மேலே சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி கேமரா அப்படியே ஒரு மாதிரி திரும்பிட்டே இருந்துச்சு அவ்வளோ சுற்றி. ஆமாம், அந்த கேமரா ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பட் அதை தாண்டி ஒரு 10 minute சீக்வன்ஸ் வரும் ப்ரீ இன்டர்வல் பிளாக், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ், அந்த ஒரு ஃபேனுக்கு நடுவில்லாம் நடந்து வருவார், அந்த சில் அவுட் ஷாட் அகைன் அந்த ட்ரெயிலரில் வந்திருக்கும், அந்த இடமாகட்டும். அண்ட் தென் அதான் சொல்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் என்டையர்லி வாஸ் லவ்லி அண்ட் வெரி வெல் கொரியோகிராஃப்ட் அண்ட் வெரி வெல் எக்ஸிக்யூட்டட் பை பாட்ஷா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பாசிட்டிவாக பார்க்குறேன். வேறு எதாவது மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. சொல்லிட்டேன்ல, நான் ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டேன், ஆக்டிங் சொல்லிட்டேன், சினிமாட்டோகிராஃபி சொல்லிட்டேன், இது மியூசிக் சொல்லிட்டேன், எடிட்டிங்கும் சொல்லிட்டேன், ஆக்ஷனும் சொல்லிட்டேன். ஐ திங்க் ஐ ப்ரீ மச் கவர்ட் எவ்ரிதிங் நினைக்கிறேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சொல்லி ஆனோம். ஸோ இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு படத்தில் பெருசாக ஆஸ் அ மூவியாக எதுவும் பெருசாக நெகட்டிவாக தோணலைங்க. சரியா, படத்தில் எதுவுமே நெகட்டிவாக தோணல. பட் ஆனால் ஒரே விஷயம் இந்த ரிவ்யூவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனஸ்டாக ஃப்ரம் த ஹார்ட் தோணுச்சு சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஐ விஷ் இட் இஸ் டேக்கன் இன் த ரைட் வே பை த மேக்கர்ஸ். மற்றபடி வந்துட்டு வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. சரியா, எனக்கு என்னன்னா, பாட்ஷா as a person itself is killing it on screen. மனுஷன் வேற லெவல் மாசா இருக்காரு. சும்மா இப்படி திரும்பி பார்த்தாருன்னா மாசா இருக்குது, இப்படி தலையை சாச்சாருன்னா மாசா இருக்கு, நடந்து வந்தாருன்னா மாசா இருக்கு, சோடுக்க போட்டா மாசா இருக்கு. ஸோ the person by himself is giving a super massy amazing presence on screen. அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது அதிக வாட்டி அந்த மாஸ் ஃபேக்டரை கொஞ்சம் கூடுதல் பண்றதுக்காக ஒரு சிகார் எடுத்து வச்சாரு. Every single small space where he himself is being so massy, and the cigar place பண்ண வேண்டிய அத்தனை வாட்டி place பண்ண, I'm not telling not to use it at all, but இத்தனை வாட்டி அந்த cigar place பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. Why? Because this might end up influencing the younger generation who's watching him. அது எனக்கு தோணுச்சு. It's only on a moral ground I'm telling. I don't know if I'm saying it right or wrong also, but எனக்கு என்னன்னா, இது எப்படி எனக்கு புரிஞ்சுதுன்னா, நம்ம என்னதான் மாசா இருந்தாலும் அந்த தம்மை வச்சாதான் மச்சான் கெத்து, இல்லாட்டி அது என்னதான் நீ வெயிட்டா இருந்தாலும் வந்துட்டு அந்த தம்மை வைக்கணும், அப்போதான் அது எக்ஸ்ட்ரா மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ மேபி த மேக்கர்ஸ் கேன் கட் ஷார்ட் லிட்டில் தோணுச்சு. அதான் சொல்ல, இதில் சின்ன கேப் கிடைக்கும் போது பாட்ஷா டேக்கிங் சிகார் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஆனஸ்டாக ஃப்ரம் த ஹார்ட் தோணுச்சு. ஸோ ஐ விஷ் இட்ஸ் ஒன்லி டேக்கன் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். மற்றபடி வந்து மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் அதெல்லாம் வச்சாதான் நான் கெத்துங்கிறது அது புரியுது. இதில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் தி ஒன்லி திங் தட்
ஐம் டெல்லிங். அது மட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி அந்த மூவியாக எனக்கு எந்த குறையுமே பண்ணல. இட் இஸ் அ டெஃபினெட்லி வர்த்து வாட்ச் இந்த தியேட்டர்ஸ். தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லர்லாம் அண்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது which is happening in the movies which I personally loved and enjoyed. ஸோ அந்த வகையில் Max is a movie I really loved and I wish you people go to the theaters and watch it as well அப்படின்னு சொல்லிட்டு this is my review on Max and உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அப்போ நன்றி கூடிய சீக்கிரம் அதில் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.